நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திருச்சி வந்திருந்தாரு. அங்க வந்து பொதுமக்கள் எல்லாமே சூழ்ந்துட்டாங்க ஃபுல்லா அவர. வாசல் வரைக்குமே, அந்த அலுவலகம் ஆஃபீஸ் வரைக்குமே அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. இதுல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த சைடு வரவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து பின்னாடி தொடர்ந்து தொரத்திட்டு வந்தாங்க. ஒரு கப்பிள்ஸ் வந்து கீழ விழுந்துட்டாங்க. அந்த கப்பிள்ஸ வந்து அண்ணன் என்ன பண்றாருன்னு வீடியோல பாருங்க. இறங்கி வந்து தூக்கி விட்டு நல்லபடியா போன்னு சொல்றாரு. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, ஃபேன்ஸ் தயவு செஞ்சு அவர் பின்னாடி போகாதீங்க. அப்பயும் சரி, இப்பயும் சரி. இப்ப எலக்ஷன் நெருங்குற நேரம். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, கண்டிப்பா எல்லா மீடியாவும் அண்ணன அட்டாக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும். தயவு செஞ்சு விஜய பார்க்குறோம்னு வண்டியில போகாதீங்க. நீங்க சைடுல நின்னு ரோட்ல 2 சைடு இருக்கு. இந்த சைடு, இந்த சைடு. அதாவது ஒரு சைடுல நின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். யாரோ ஒண்ணு சொன்னாங்க. சனிக்கிழமை மட்டும் தான் வருவாரு. பிரச்சாரத்துக்கு சனிக்கிழமை நாயகன் சொல்லி சில பேர், கட்சி பேர் என்னன்னு தெரியல, சில பேர் சொன்னாங்க, சில ஆளுங்க. வாரத்துல 7 நாள் 7 இடத்துல வச்சாலுமே மக்கள் கூடுறது தான். திருச்சிக்கு நீ எங்க வச்சாலுமே அண்ணனை பார்க்க கூட்டம் வந்தே தீரும். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு மாலை போட்டாரு. அந்த ஃப்ரேம் ஒண்ணு பார்த்தேன். வேற லெவலு. இந்த சீனே, அந்த மொமெண்டமே வேற லெவல்ல இருந்துச்சு. வந்து நம்ம நடிப்பு அரக்கன் சொல்லியிருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக திருச்சி அப்படின்னு நாங்க சொல்லிட்டே இருக்கோம்ல. அது ஏன் நாங்க கோட்டையா சொல்றோம் அப்படிங்கறது, ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அந்த பிராண்ட் இருக்கு. ஒன்னு சின்ன ஒரு டயலாக் மட்டும் ஒன்னு சொல்லிக்கிறேன். என்ன டயலாக்? அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே. திருச்சி கிழக்கு மக்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கிழக்குல விஜய் ஜெயிக்க வைப்பீங்களா, போடுவீங்களான்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு இளநீ ஒண்ணு கொடுக்குறாங்க, அதை வாங்கி அண்ணன் குடிக்கிறாரு. இனிமே ஃபுல்லா இன்னும் 20 நாள் தான் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் கிரவுண்ட் ஒர்க்ல எல்லாம் பாருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். பாய்.